திணையில வந்து சக்கரை பொங்கல் இனிப்பா நம்மளுடைய முதல் ரெசிபியை ஆரம்பிப்போம். அரிசி வந்து கொதிச்சு அது போட்டிருக்கோம், தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. போதும், கொட்டி நல்லா கிண்டி கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே வச்சிடணும். சிறுதானியத்தை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு சிறுதானியங்களுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்கிறேன். அதில் வந்து சிம்பிளாக செய்கிறதுக்கு ரெசிபியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறலாம். இப்போ முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணையை பற்றி நிறைய சொல்லலாம். நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ராமாயணத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராமருக்கு வந்து குகன் கொடுத்தது வந்து திணை தான் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முருகனுடைய பாடல்கள் எல்லாத்துலேயுமே திணையை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு. அந்த திணையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த திணையில். அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரதச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த திணையில இருக்குது. மலச்சிக்கலை வந்து குணப்படுத்தும். இந்த மாதிரி வந்து நமக்கு திணையில நிறைய விஷயம் இருக்குது. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிற போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திணையில வந்து சக்கரை பொங்கல் இனிப்பா நம்மளுடைய முதல் ரெசிபியை ஆரம்பிப்போம். திணை சர்க்கரை பொங்கல் செய்யறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்க்கலாமா? திணை, அதுக்கப்புறம் அது நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு கப்பு பால், முந்திரி பருப்பு, நெய், பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு, இவ்வளவுதான் நம்மளுக்கு திணை சர்க்கரை பொங்கல் செய்ய தேவையானது. எப்படி செய்யறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். முதல்ல ஒரு ஸ்பூன் நெய் போட்டு, நெய் காஞ்ச உடனே 2 ஏலக்காவை தட்டி போடணும். போட்டுட்டு நம்ம அரிசியில் எடுத்ததுலேருந்து 3 பங்கு தண்ணி, 3 பங்கு ஊற்றணும். ஒரு 2 பங்கு தண்ணி, 1 பங்கு பால். பருப்பு எடுத்தது கப்பில் அதே மாதிரியே 3 பங்கு. மூடி வச்சுருங்க, தண்ணி கொதிக்கட்டும். வெல்லத்தை வந்து அதே மாதிரியே 1 பங்கு வெல்லம், 1 கப்பு அரிசி எடுத்தோம், அதில் 1 கப் அதே அளவு வெல்லம் எடுத்து 1 கப்பு தண்ணி ஊற்றி வெல்லத்தை காய்ச்சி வச்சுக்கிறணும். திணையுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இந்த திணையில். அதனால் நீரிழிவு நோயாளிகளுக்கு, அதாவது டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரதச்சத்து ஜாஸ்தியாக இருக்குது. இது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது. கொதி வந்த உடனே அரிசியை போட்டுறணும். களைஞ்சி வடிகட்டி வச்சுருக்க அரிசி 1/2 மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம். அந்த அரிசியை இதை கொதி வரும் அந்த சட்டி இதில் தண்ணியில் கொட்டிடணும். சிறிதளவு கொஞ்சோன்னு ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு கொதிக்கிற வரையும் வைக்கணும். கொதி வந்துருச்சு, அரிசி போட்டும் கொதி வந்துருச்சு. போட்ட உடனே அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு கொஞ்சம் மூடியை வச்சு அரைதாக மூடி வச்சிரு, அப்படியே பொங்கிடாமல். கொஞ்சம் நேரம் இப்போ இருக்கட்டும். அரிசி வந்து அது போட்டிருக்கோம், தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இங்கே நெய் இதில் ஊற்றி ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி பருப்பை நம்ம இது பண்ணி வச்சுக்கிடுவோம். நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு போடணும். முந்திரி போட்டு கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வர்ற வரையும் வறுக்கணும். நல்லா பொன்னிறமாக வரவும் அடுப்புலேருந்து இறக்கி வச்சிடணும். ஓகே,
நல்லா குழஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இந்த வெள்ளை தண்ணியை வடிகட்டிடணும். நல்லா அப்படி கிண்டி விட்டு பாக எல்லா இடத்துலையும் சேர்கிற மாதிரி கிண்டிடணும் அடுப்பில். அதுக்கப்புறம் இந்த எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூவை ஒரு 1/2 கப்பு போதும் கொட்டி நல்லா கிண்டி கொஞ்சம் நேரம் அடுப்பில் அப்படியே வச்சிடணும். தண்ணி வெறுத்தணும். ஓகே, ஃபுல்லாக வச்சிட்டியா? நல்லா அப்படியே வத்திரும். குழஞ்சி வந்து மேலே நம்ம இந்த வறுத்து வச்ச முந்திரி பருப்பு நெய்யோடு அப்படியே கொட்டி மூடி வச்சிடணும். அப்படியே போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மூடி அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கல நல்லா சூப்பரான திணை சர்க்கரை பொங்கல் செஞ்சுருக்கோம். சிறுதானியத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு திறந்து பார்ப்போம். இப்போ நம்ம செஞ்ச இந்த திணை பொங்கலை டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? சூப்பரான சிறுதானிய உணவு. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப எனர்ஜிக்காக இருப்பாங்க, சத்தாக இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள் இப்போ எப்படி இருக்குன்னு. ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. முந்திரி பருப்பு பார்க்கவே ஒரு இதாக இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பு எல்லாமே போட்டு நம்மளோட ஜென்ரலாக செய்கிற பொங்கல் மணியே தான் இருக்குது. பட் டேஸ்ட்டு அதோட சூப்பராக இருக்குது. ஹெல்த்தும் வந்து பாதுகாப்பாயிரும், அதோட டேஸ்டியாகவும் நம்ம சாப்பிட்டாப்புல இருக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியான ஃபுட். அது போக நம்ம எப்பவுமே சஃபி சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிப்ஸ் பார்ப்போம் ஹெல்த்துக்கானது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுட் ப்ரிப்பரேஷனும் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்காக செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த 7 ரெசிபிஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்வீட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டா ஹெல்த்தியாக இருக்கலாம்.